ஸோ ஹலோ ஆல் நேற்று ஐபிஎல் ப்ரிவியூவில் பார்த்துருந்தோம். நம்ம வந்து ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்ச் பற்றி நான் சொல்லியிருந்தேன் ப்ரிவியூவில். ஸோ நான் சொன்ன மாதிரியே எனக்கு பர்சனலாக ஜெயிக்கணும்னு நினச்சது ஆர்சிபி. ஸோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸில் கேகேஆர் ஜெயிப்பாங்க எதிர்பார்த்தேன். ஆனால் அது வந்து நடக்கல. ஆர்சிபி தான் ஜெயிச்சாங்க. ஆர்சிபி உண்மையிலே நல்லா விளையாடுனாங்க. அதே மாதிரி அவங்களோட பேட்டிங் ஆகட்டும், அவங்களோட பவுலிங் ஆகட்டும், அதுவும் ரன்ஸ் முன்னாடி பவர் பிளேயில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பீட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அவங்க திருப்பி கம்பேக் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க ஸ்பின்னர்ஸ் வச்சு குருநாள் பாண்டியா நல்லாவே போட்டார். ஸோ வந்து அவங்க நல்லாவே கம்பேக் பண்ணி அந்த 174 அப்படின்ற ரனுக்கு கொண்டு வந்தாங்க. 174 அப்படின்றது ஈஸி டார்கெட் தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஆர்சிபிக்கு. ஸோ அவங்களோட பேட்டிங் நம்ம சொன்ன மாதிரி பவுலிங்கோட பேட்டிங் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அதை வச்சு அவங்க ஈஸியாக ஜெயிச்சு முடிச்சிட்டாங்க. விராட் கோலி ஒரு பக்கம் ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்கும் நின்று ஆடி கொடுத்தாரு. இன்னொன்று ஸ்டார்டிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவங்க கேம் புரிஞ்சுட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த ஆஸ் யூஷுவல் வின் பண்ணி கொடுத்தாரு. மற்றபடி ரஜித் பட்டிதார் கேப்டன் ஆகணும் நல்லா கூலா இருந்தார். எனக்கு வந்து அவர் பார்க்கும்போது கொஞ்சம் கிட்டத்தட்ட தோனி பார்க்குற மாதிரி கொஞ்சம் கூலா, விராட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கூலா இருந்த மாதிரி தெரிஞ்சது. அந்த ரன்ஸ் பீட் ஆகும்போதும் சரி எல்லா போதும் அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் ட்ரஸ்ட் பண்ணதில் நான் கொஞ்சம் பார்த்தேன். ஸோ இதுதான் ஆர்சிபி மேட்ச் அந்த கேகேஆரோட ரிவ்யூ. இப்போ நான் வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் மேட்ச் நடக்க போகுது 3:30க்கு. ஸோ அந்த மேட்ச் இப்போ யார் வின் பண்ண போறா? அதே மாதிரி நைட்டு எல் கிளாசிக்கோ பெரிய ஒரு மேட்ச் இருக்கு. அதாவது மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எனக்கு சிஎஸ்கே பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இதில் யார் ஜெயிக்க போறாங்க இந்த 4 டீம்ல அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எச் வர்சஸ் ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இதில் யார் ஜெயிப்பா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இதோட ஓப்பனிங் இவங்க 2 பேரோட ஓப்பனிங் காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா எஸ்ஆர்எச்ல ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் ஆனவங்க. போன வருஷம் அவங்க நல்லா பண்ணாங்க. பட் இந்த வருஷமும் அதே ஃபார்ம் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டோர்னமெண்ட் பார்க்க. அண்ட் ஆர்ஆர் பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் இப்போ வந்து விக்கெட் கீப்பர் விளையாட போதில்லை. ஜஸ்ட் ஓப்பனிங் மட்டும் தான் விளையாட போறாரு. ஸோ அவர் கையில் இன்ஜுரி ஆகி சர்ஜரி பண்ணனால அவர் வந்து ஜஸ்ட் பேட்டர் மட்டும் தான் ஆடுவார். ஸோ அவர் கூட வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணுவார். ஸோ இவங்க 2 பேரும் வந்து எக்ஸ்ப்ளோசிவாகவும் ஆட தெரியும். அதே மாதிரி அவங்களால கரெக்டாக கேம் கொண்டு போகவும் தெரியும். ஸோ இவங்களோட ஓப்பனர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்து மிடில் ஆர்டர்ஸ் அதுக்கப்புறமா பவுலர்ஸ் எல்லாமே பார்த்து வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச் வந்து ஒரு பக்காவான ஒரு பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுமே சேர்ந்த ஒரு டீம் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஷமி எடுத்துருக்காங்க, புவனேஸ்வர் குமார் விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட ராகுல் சக்கர் வந்திருக்காரு. அவர் ரொம்ப நல்ல ஸ்பின்னர். எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ராகுல் சக்கர். அந்த மாதிரி அவங்களோட பவுலிங் வந்து சூப்பராகவே இருக்கு. இந்த பக்கம் ஆர்ஆர் பார்த்தோம்னா ஆல்ரெடி இருந்த அஸ்வினையும் நம்ம சஹலையும் விட்டுட்டு அவங்க அதுக்கு பதிலாக ஸ்ரீலங்காலேருந்து ஸ்பின் ட்வின்ஸ் அசரங்கா அதுக்கப்புறம் தீக்ஷனா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது இன்றைக்கி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எஸ்ஆர்எச் வந்து நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். அந்த பேட்டிங் விக்கெட்டில் அவங்க எப்படி பண்ண போகிறாங்க அவங்களோட பவுலர்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ எஸ்ஆர்எச் வர்சஸ் கேகேஆர் பொறுத்தவரைக்கும் யார் ஜெயிப்பான்னு என்னோட ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எஸ்ஆர்எச் வர்சஸ் ஆர்ஆரில் எஸ்ஆர்எச் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆரில் வந்து இன்னுமே அது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் தான் சொன்ன மாதிரி அது ஒரு பேக்கப் டீம் மாதிரி தான் அது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மெயின் டீம் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு பேக்கப் டீம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச் தான் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் கிளாசிக்கோ மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே. ஸோ இந்த மேட்ச் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சேப்பாக்கில் தான் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இல்லை, அதே மாதிரி பும்ரா கிடையாது மும்பைக்கு. ஸோ ஸ்கை தான் வந்து கேப்டனாக இருக்க போகிறாரு. சிஎஸ்கேல ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன். அவர் கூட வந்து டெவன் கான்வே இல்லைனா ரச்சின் ரவீந்திரா. என்னை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா தான் ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கிறது தெரியுது. நியூஸ் மீம்லலாம் போடுறாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 2 டீம்லையுமே நல்ல பேட்டிங் தான். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கல்டன் தான் ஓப்பன் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவங்களோட மிடில் ஆர்டர்ஸ் மும்பை இந்தியன்ஸில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான மிடில் ஆர்டர்ஸ். ஏன்னு பார்த்தோன்னா ஸ்கை இருக்கார், திலக் வர்மா இருக்கார். ஸோ இவங்க எல்லாமே நல்ல ஒரு ஃபார்மில் வேறு இருக்காங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு அடிஷன் அவங்களுக்கு. இந்த பக்கம் சிஎஸ்கேல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ஸில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ராகுல் திரிபாதி ஆடுவாருன்னு நான் நம்புகிறேன். தீபக் ஹூடாவோ இல்லை விஜய் சங்கர் ஆட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச மாதிரி லாஸ்ட்டில் நம்ம தலை வந்து ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி டியூ இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிற வரைக்கும் டியூ இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. டியூ இருந்துச்சு அப்படின்னா பால் மாற்றுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அம்பையர்ஸ் முடிவு பண்ணாங்கன்னா 10 ஓவருக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு நியூ பால் எடுக்கலாம். ஸோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு டியூ இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க பேட்டிங் ஆடிட்டு டாஸ் வின் பண்ணாங்கன்னா பேட்டிங் ஆடிட்டு ஒரு நல்ல ஸ்கோர் 180 190 ஒரு ஸ்கோர் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்து அவங்களோட ஸ்பின் ட்ரியோ வச்சு அவங்க வந்து மும்பையோட கதையை முடிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டியூ இருக்கிறதுனால 10 ஓவருக்கு மேலே சப்போஸ் அம்பையர் பால் மாற்றினாங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிஎஸ்கேக்கு. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு யார் ஜெயிக்கணும்னா பர்சனலாக நான் சொல்கிறது சிஎஸ்கே தான். கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸுமே சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த ஸ்பின் பவர் அவங்கக்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குது மும்பை கிட்ட இருக்கிறத விட. அண்ட் அவங்களோட கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் இல்லை, ஒரு மெயின் பும்ராவும் கிடையாது. அப்படின்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். போத் ஆஸ்பெக்ட்ஸில் பர்சனலாகவும் கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ்லையும். ஸோ உங்களோட கருத்து இதில் வேறுபாடு இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. வேறு ஏதாச்சும் இவங்க ஜெயிப்பாங்க இல்லை இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு இருந்தால் 2 மேட்ச்லேயுமே நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.